கிட்ட இருந்து பிரச்சனை போக்கணும்னு நான் முதல்ல பாக்குறேன். ஒரு மரத்தை பாக்குறப்போ, மாங்காயை பாக்குறப்போ அது நாங்க மாங்காயா பார்க்க மாட்டோம். அது வந்து ராமதாஸ் ஐயா அப்படின்ற ஒரு மகன் தான் எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த கட்சியை இன்னைக்கு பிளவுபட்டிருக்குது. அது ஐயாக்கு பெரிய மன இதுவா இருக்கும். முதல்ல ஐயாவை முதல்ல கூல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கட்சியை இது பண்ணிக்கலாம். அன்புமணி ராமதாஸ் ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு? அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ணா, சிபிஐ பிரச்சனையோ இல்லை கோர்ட்டு பிரச்சனை அதெல்லாம் இருக்கு போல இருக்கு. அதனால அமித்ஷா வந்தப்போ வந்து இணைஞ்சிட்டு போற அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதை செஞ்சுட்டாப்புல. ஆனா ஐயாவுக்கு திமுக ஜாயின் பண்ணணும். எங்க தம்பி திருமாவளவன் எழுச்சி தமிழர் அவர் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அங்க போறோம். இது எவ்வளவு பெரிய அரசியல் சாணக்கியம். ஏன்னா அவருக்கு தெரியும் எது ஜெயிக்கும் எது ஜெயிக்காது, இந்த குதிரை எந்த குதிரை. ஏன்னா அந்த நிலத்துல அவர் நிறைய உழுது பழுது பார்த்து நிறைய விளைச்சலை பார்த்தவர் அமெரிக்கமா. புதுசா வந்து நீங்க யூரியா அதெல்லாம் வந்து போட்டா மலட்டுத்தன்மையா ஆயிடும். அதனால இதை இந்த வாட்டி விதைக்கிறது இதுல விதைச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க யார்கிட்ட கூட்டணி இருக்காங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு சாணக்கியம். இன்னைக்கே அந்த கட்சி இப்படி ஆச்சு, பெரியவங்களை நம்ம மதிக்கல. அதனால திருமாவளவன் அவருடைய ஸ்டாண்ட் எந்த மாதிரி இருக்குது? திருமாவளவன் வந்து விஜய் கிட்ட வந்துருவாரு, பிரேமலதா விஜயகாந்தும் வந்துருவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துடும். வாய்க்கு வந்ததுலாம் அவங்க யாரும் வரப்போறது இல்லை. ஏன்னா 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்க தான் யாருக்கிட்டனா போனோம், இதுதான் உண்மை. திருமாவளவன் வந்து தன்னை அவர் இப்போ அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் ஜெயிக்குது. புரியுதுங்களா? அவரு புடிச்சிட்டாரு. பல்ஸ் தெரியும், அரசியலை பத்தி தெரியும். ஆனா அவர் பணத்துக்காகவோ கூட்டத்துக்காகவோ பெருமைக்காகவோ அரசியல் பண்றவர் இல்லை. கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் நலிவடைஞ்ச மக்கள் மேல வரணுன்ற ஒரு எண்ணத்துக்காகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக எழுந்து வந்ததுதான் இந்த எழுச்சி தமிழர். ஸோ இந்த எழுச்சி தமிழர் யாரும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அவர் எங்க போறாரோ ஏற்கனவே சொல்லிட்டாரு. திமுகவுக்கு எப்படி திராவிட கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுமோ அந்த மாதிரி இந்த அம்பேத்கரிஸ்டான இந்த திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் 3வது குழலாங்க உட்காந்து சுடுறதுக்கு தயாராயிடும். அதனால என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி கொள்கை இருக்கிற ஒரு தலைவருக்கு தொண்டர்களா இருக்கிறதுக்கு பெருமைப்படணும். அதனாலதான் அவர்கிட்ட இருந்து தாவேக்கு போன ஒருத்தர் திரும்பி அவர்கிட்டே வந்தாருன்னா என் தலைவனை மாதிரி வேற யாரும் இல்லைன்னா அவர் நம்புறாரு. அதுதான் ஒரு தலைமை பண்புள்ள தலைவருக்கு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன்ல இந்திய குடியரசுத் தலைவரா அவனோட ஆசைப்படுறேன். ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. திருமாவளவன் திமுக வந்து பிரிக்கிறதுக்கு சதி நடக்கிறதா சொல்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. திருமாவளவனுக்கும் திமுகவும் பிரிக்கிறதுக்கு சதி நடக்குதுங்க. அரசியல் என்ன வேணா நடக்கலாம். ஆனா நான் தான் சொல்லிட்டேங்க, அது 3வது குழல் துப்பாக்கி மாதிரி கொள்கையின் அடிப்படையில வேலை செய்யற ஒரு கட்சி. அதனால நடக்கிற வேலை இதுல ஏற்கனவே ஐவர் அணியை பார்த்தவர். அதனால நடக்கிற இந்த ரேஸ்ல அவர் யாருக்கு போன தடவை வந்து பஞ்சாப்காரங்கள்லாம் அந்த பஞ்சாப்ல விவசாயிகள் சண்டை போட்டு அவர் போய் அங்க எல்லாத்தையும் உக்காஞ்சி சாப்பிடாம எல்லாமே பண்ணிட்டு நீட்டா வந்து அறிவிச்சாரு, திமுக கிட்டதான் நாங்க எப்போ இருக்கவும் போறோம், இனிமேதான் செயல்படுவோம், உங்களோட அவதூறுகளா உங்களோட கணிப்புகளா நாங்க ஆள் இல்லைன்னு சொன்ன மாதிரி இப்பயும் ஒரு ஓப்பன் டாக் கொடுப்பாரு. காங்கிரஸ் வந்து அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து கொஞ்சம் மாறுபடுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து செல்வ பிறந்தைய தூக்குறதாகவும் அடுத்த மாணிக்கம் தாக்கூர் வந்து தலைவராக வரப்போறதா சொல்றாங்க. மாணிக்கம் தாக்கூரோட சமீபத்தை இன்றையெல்லாம் பாத்தீங்கன்னா தாவைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, காங்கிரஸ் வந்து தாவைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பண்ணட்டும். யார் எங்க போனாலும் இழப்பு திமுக கிடையாது, இழப்பு காங்கிரஸ்க்கு தான். அவங்க 10 சீட்டு தராங்க 20 சீட்டு தராங்கன்றது மேட்ரு கிடையாது. ஒவ்வொரு தடவையும் உங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்க சொல்லையா 40 அடிச்சு கொடுக்குறாங்க. உங்க தட்டுல பிரியாணி போட்டுனுக்குறாங்க. நீங்க தேவையில்லாம தயிர் சாதமோ பொழுதோ சாப்பிடாதீங்க. இது பனிகாலம், புதுசா வரவங்க 1000 ஐடியா கொடுக்கலாம். பட்டு அது சாணக்கியத்தனம் கிடையாது, அது பெரிய முட்டாள்தனம். அதனால இழப்பு அவன்
திமுக கிடையாது, இழப்பு காங்கிரஸ் தான். அழகான இந்த சூழ்நிலையில வந்து ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த இதை என்ன பார்வையில் பார்க்குறீங்க? அதுக்கு ஏன் சென்சார் கொடுக்கல? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேம். பேசிட்டோம். அதான் சொன்னேன் 42. ஏன்னா ஸ்டாலின் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிபிஐ கொடுக்காம வந்து ஒரு கருத்துரிமைக்கு எதிராக இருக்கீங்க, ஏன் திரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதரவாக தான் பேசியிருக்காரு. இது எந்த பார்வையில்? இல்ல, ஸ்டாலின் சார் அப்படி பேசியிருக்கவே தேவையில்லைன்ற. அரசியலை விட்டு சினிமாவுக்கு அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியை வச்சுட்டு இருக்காரு. அவரோட லாஸ்ட் படம், அந்த படத்துல எல்லாருமே எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கள ரசிகர்களை வந்து இது பண்றக்கூடாதுன்ற, ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. அப்படின்ற விதத்துல நம்ம ஒரு முதலமைச்சர் அவரும் எதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு படத்தை போட்டு இது பண்றீங்க அப்படின்றது, ஏன்னா அவருக்கு என்ன அரசியல் நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். அது தெரியாம இங்க இருக்கிற சில பேர் தற்கொலை பசங்க என்ன பண்றாங்க, திமுக தான் காரணம், திமுக அது அப்பட்டமான பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் யாருக்காகவும் தன்னோட எதிரிக்காகவும், எதிரியா இருந்தாலும் தன்னோட நண்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்க ஒரு பிரச்சனைனா அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு என்னைக்குமே இந்த முதல்வர் வந்து தயங்கினது கிடையாது. அது யாரா இருந்தாலும் கொடுத்துருவாரு, மக்களா இருந்தாலும் அது கை கொடுத்து தூக்கிடுவாரு. ஸோ அவரோட சட்டப்படி என்ன நடக்குதோ அவர் அது தப்புன்னு சொல்றாரு. அதை நீங்க வந்து நீங்க ஏன் குரல் கொடுக்குறீங்க, நீங்க யார் குரல் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தனி மனிதன் இல்ல மக்களுக்கு சார்ந்த ஒரு கட்சிக்காரங்களாம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதை அவர் செஞ்சிருக்கிறாரு. படத்துல தேவையில்லாத சீனு இல்ல மிலிட்ரி சீனு, மிலிட்ரி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். சென்சார் போர்ட்ல இருந்து லெட்டரே வராம படத்தை அறிவிச்சது பெரிய தப்பு. அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்க 9ஆம் தேதி வரோம், 10ஆம் தேதி வரியா, அப்படி இப்படின்னு தப்பான ஒரு மாசம் பேச வச்சது அதோட தப்பு. படம் வந்து பாத்தீங்கன்னா பகவத் கேசரி ரீமேக்னு சொல்றாங்க. இந்த ரீமேக் தேவையா கடைசி கட்டத்துல? இல்ல, படம் வந்து பகவத் கேசரியோட ரீமேக்லாம் அது நம்ம கிட்ட ட்ரெய்லர்ல காமிச்சது, ப்ரமோல அதெல்லாம் காமிச்சதெல்லாம் வந்து பகவத் கேசரி மாதிரி இருக்கிற சில நுணுப்பமான விஷயம் தான். பட் உள்ள இருக்கிற படம் வந்து வேற லெவல்ல வேற மாதிரியா இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையும். உதாரணத்துக்கு சில பேர் சொல்றாங்க, அந்த அரசியல்வாதியை போட்டு அடிக்கிறப்போ அந்த அரசியல்வாதி வந்து பைஜாம் போட்ட மாதிரி இருந்தாங்க, குல்லா போட்ட மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. எம்ஜிஆர் வந்து கையில அவரோட இது கொடுத்து ஏஐல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல அந்த படத்தோட ஆளுங்களும் கொஞ்சம் கேஸ் போட்டிருக்காங்க. மிலிட்ரியோட ஒரிஜினல் லோகோவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரி வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ஆனது, எப்பவுமே டம்மி தான் அடிக்கணும், ஒரிஜினல் போடக்கூடாது. ஸோ அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி சில சர்ச்சைகளான விஷயமும் தேவையில்லாத பேச்சுக்களும் ரத்தமும் வன்மமும் சேர்ந்த நிறைய விஷயங்களும் உள்ள இருக்கிறதுனால அதனாலதான் அது பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. தடையை மீறி வந்து ஜனநாயகம் வருமா? வரும், கண்டிப்பா வரும்.